ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 9வது அத்தியாயம் பார்த்துன்னு இருக்கோம். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பக்தர்களுடைய பக்தியுடைய மகாத்மியத்தை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் நிறுத்த சொல்லிட்டு இருக்கார். பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு, எவ்வளவு பெரிய கொடிய பாபங்களை செய்தவனாக இருந்தாலும் கூட யாருக்கு ஒரு பக்தி வந்து விட்டதோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியான பாதையில் திரும்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவுதான் ஒருவன் அக்கிரமங்களை செய்திருந்தாலும் சரி, அந்த பக்தி அப்படிங்கிறது உள்ள வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றி விடுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசித்தோஹி சஹா அப்படிங்கிற. அபிச்சேத் சுதுராச்சாரா அப்படிங்கிற பக்தியோட மகாத்மியத்தை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸ்ருணு மத் பக்தேஹே மகாத்மியம் அப்படி. சுதுராச்சாரர் ஆச்சாரம் ஆச்சாரா அப்படின்னாக்க யார் ஆச்சாரத்தை பாலனம் செய்கிறார்களோ நல்ல வழியில் நடக்கிறார்களோ அவர்கள். சுதுராச்சாரா அப்படின்னா மிக 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 கொடிய வழிகளில் இருந்தவர்களும் கூட, துராத்மாக்களாக இருந்தாலும் கூட, தவறான வழியில் சென்றவர்களாக இருந்தாலும் கூட, மாம் அனன்யபாக் பஜதே என்னையே அவன் எடுத்துக்கொண்டு என்னையே அவன் எங்கிடம் மட்டுமே ஒரு பக்தியை வைத்து கொண்டிருப்பானேயானால் சாதுரேவ சமந்தவ்யா அவனை ஒரு நல்லவனாக நினைக்க வேண்டும், அவன் நல்லவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சம்யக் வியவசித்தோஹி சஹா, ஏனென்றால் அவன் நல்ல விதமாக ஒரு முடிவெடுத்து நல்ல வழியில் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சாதுரேவ சமந்தவை அப்படின்னா யாருக்கும் அழிவுங்கிறதே கிடையாது. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது இங்க தெரியுது. உத்ஸ்ருஜ்யச பாஹ்யாம் துராச்சாரதாம் அந்தஸ் சம்யக் வியவசாய சாமர்த்தியாத் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படிங்கிற. அந்த மனிதன் நல்ல நிலையில் நல்லவற்றில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பிடிப்புடன் அவன் வந்துட்டான். இங்க பகவானை பிடித்து கொண்டு அவன் எல்லா கெட்ட செய்கைகளையும் விட்டு துறந்து விட்டு பகவானையே பிடித்து கொண்டு வந்து விட்டான். அப்படி பகவானை பிடித்து கொண்டு வந்து விட்டதனால் அதை பகவானை ஆசிரியமாக, பகவானையே சரணம் என்று அவரே அடைக்கலம் என்று வந்ததனால அவன் என்னாகிறான் அப்படின்னா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படிங்கிற. அவன் முன்னாடி சொல்லும்போது துராச்சாரனா இருந்தான், சுதுராச்சாரனா இருந்தவன் இப்போ தர்மாத்மாவாக ஆகிவிடுகிறான். என இறைவனே கத்தின்னு பிடிச்சுட்டு இருக்கான்.
க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரத்திலேயே அவன் தர்மாத்மாவாக ஆகிவிடுவான். அது மட்டும் இல்லை, தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தால் தர்மத்தினுடைய பலன், தர்மத்தை பின்பற்றுவதன் பலன் சித்தசுத்தி கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும், அதன் மூலமாக ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்படியே லைனா என்னெல்லாம் வரப்போறதோ எல்லா விதமான நல்லதும் கிடைச்சிடும். அதான் சொல்றாரு இங்க சஸ்வச்சாந்திம் நிகச்சதி அப்படி, சாந்தியை அடைந்து விடுகிறான் அவன். சாந்தி அப்படின்னா எந்த இடத்துல ஒரு சம்சாரம் இல்லையோ அது சாந்தி. ஏனென்றால் இது சஸ்வத் சாந்தின்னு சொல்லியிருக்கு. நீடித்த நிலையான அமைதியை பெறுகிறான். நிலையான அமைதிங்கிறது பிரம்மத்தில் ஆத்மாவில் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சஸ்வச்சாந்திம் நிகச்சதி. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, ஆசிரியர் எழுதுற க்ஷிப்ரம் சீக்கிரம் பவதி தர்மாத்மா தர்மச்சித்தகா ஏவ பவதி அப்படிங்கிற. கெட்ட நிலத்தையெல்லாம் அவன் விட்டுவிட்டு மிகவும் நல்லவனாக கூடிய விரைவில் ஆகிவிடுகிறான். அந்த நல்ல தர்மத்திலேயே நிலை பெற்றவனாக தர்ம சித்தனாக ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறார். சஸ்வத் சாந்திம் நிகச்சதி. சஸ்வத் அப்படின்னா நித்தியம் அப்படின்னு எழுதுறார் ஆசிரியர். நித்தியமான சாந்தியை அவன் அடைகிறான். உலகத்தில் இருக்கும்போது பலவிதமான அமைதி, மனசுக்கு ஒரு இது கிடைக்கலாம், அமைதி கிடைக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கும்போது கிடைக்கின்ற அமைதி வந்துட்டு போகக்கூடிய அமைதி, அது எப்பொழுது வேணாலும் போகும். என்ன அது மற்ற பொருட்களை அண்டி நிற்கக்கூடிய அமைதி. என்றைக்கு அந்த வெளிப்பொருட்கள் நமக்கு அனுகூலமாக இல்லையோ உடனே நம்மளோட அமைதி போயிடும். அதனால அந்த அமைதி, நிலைத்த அமைதினா ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அது ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த அமைதி. அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அமைதின்னா அது ஞானத்தினால் முடியும். அந்த ஞானத்திற்கு தகுதியானவனாக ஆகி விடுகிறான். பக்தியை பெற்று மன தூய்மை அடைந்து ஞானத்தை பெற்று அந்த நிலைத்த அமைதியையும் அவன் பெற்று விடுகிறான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி. இது ஒரு ட்ரெயின் பாதை மாதிரி. ட்ரெயினில் ஏறி உட்காந்து வச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது கடைசியில் கொண்டு போய் விட்டுடும். அதுபோல் யார் இறைவனே கதின்னு பிடித்து கொண்டு வந்து விட்டானோ அவனுடைய பழைய கர்மாக்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் போயிடும். எல்லோருக்கும் ஒரு பெரிய பிராரப்த கர்மான்னு பின்னாடி இருக்கு. பிராரப்தம்னா இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய, இந்த ஜென்மத்தில் ஒருவன் அனுபவிக்கக்கூடிய கர்மங்கள் மட்டும். அதை தவிர இன்னும் இந்த ஜென்மத்தை தவிர மற்ற ஜென்மங்கள், இதற்கு அப்புறம் ஒரு ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய கர்மங்களும் நமக்கு பின்னாடி நிறைய இருக்கு, சேர்த்து வச்சிருக்கோம் சொத்து. அதையெல்லாம் நம்ம கொஞ்சமாக ஒவ்வொரு முறையாக நம்ம பிறவி எடுத்து 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 அனுபவிச்சு தான் அதெல்லாம் தீரணும் அப்படின்னா முடியவே முடியாது. ஏனென்றால் அது வந்துட்டே இருக்கும், அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலும் நம்ம இன்னும் வேற கர்மங்களை சேர்த்து கொண்டே போறோம். எல்லா கர்மங்களையும் அனுபவித்த பிறகுதான் மோட்சம் அப்படின்னா நடக்கவே முடியாத காரியம் அது. அதனால அந்த கர்மங்கள் எல்லாவற்றையும் ஒரே வழிதான் தாண்டுவதற்கு. அது என்ன அப்படின்னா அது எல்லாவற்றையும் பொசுக்கி விட வேண்டும். ஞானம் என்ற ஒரு அக்னியினால் எல்லா கர்மங்களையும் பொசுக்கி விட வேண்டும். ஞானாக்னி தக்த கர்மாணம் தபாஹு பண்டிதம் புதாக அப்படின்னு ஞானம் என்ற அக்னியினால் கர்மங்களை எரித்தவன் யார் இருக்கிறானோ அவன்தான் பண்டிதன், அவன்தான் ஞானி, அவன்தான் ஆத்ம ஞானி அப்படிங்கிறார். இப்போ ஞானம் எல்லா கர்மங்களும் போகணும். பக்தி வந்ததுன்னா ஞானமும் பின்னாடியே வரப்போகும். பக்தியினால் ஞானம், ஞானத்தினால் மோட்சம் அப்படின்னு வருது. ஆக அப்போ இறைவனிடம் ஒரு ஏகாந்த பக்தியை ஒருவன் பெற்று விட்டானேயானால் அவன் அந்த ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்துட்டான்னு அர்த்தம். நிச்சயமா வரப்போறது பின்னாடி எல்லாம். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படி, என்னுடைய பக்தன் யார் இருக்கிறானோ அவன் அழிவதில்லை அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். கௌந்தேய அப்படின்னு நம்ம அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார், அர்ஜுனா உனக்கு மட்டும் நான் இதை சொல்லலை, இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்றேன்னு சொல்றார். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் யார் இருக்கிறானோ, என்னுடைய பக்தன்
ந பிரணஷ்யதி, அவன் அழிவதில்லை அப்படின்னு சொல்ற. அவன் எப்படிப்பட்ட கெட்ட நடத்தை கொண்டவனாக வேணாலும் இருந்து விட்டு போகட்டும், ஆனால் அவன் என்னையே பஜிக்க ஆரம்பித்து விட்டானே ஆனால், என்னையே சரணம் என்று என்னை அடைந்து விட்டானே ஆனால் அவன் சீக்கிரத்திலேயே தர்மச்சித்தனாக ஆகிவிடுகிறான், சீக்கிரத்திலேயே சாந்தியை பெற்று விடுகிறான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஓ அர்ஜுனா, இதை போய் நீ உலகம் ஃபுல்லா போய் சொல்லிக் கொடு அப்படிங்கிறார். பிரதிஜானீஹி அப்படிங்கிறார், போய் எல்லாருக்கும் சொல் அப்படிங்கிறார். அதுக்கு ஸ்ரீதராச்சாரியர் எழுதுறார் பாஷ்யம். அவர் ஸ்ரீதராச்சாரியருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. எப்படி ஆச்சாரியர் சங்கரர் ஞானபரமா அத்வைத்தமா இந்த பாஷ்யம் எழுதினாரோ அதுபோல ஸ்ரீதராச்சாரியரும் எழுதியிருக்கார். அவரும் அத்வைத்தமாக தான் எழுதியிருக்கார். ஆனாலும் அவருக்கு அவரோட பாஷ்யத்துல ஒரு பக்தி இருக்கும். அந்த இடத்துல எழுதுறார் அவர், யாராவது கேள்வி கேட்பார்கள், எப்படி ஒரு துராச்சாரனாக இருந்து கொண்டு கெட்ட நடவடிக்கை செய்து கொண்டிருந்தவன், கெட்டவனாக இருந்தவன் எப்படி நல்லவனாக ஆக முடியும்னு சில பேர் சண்டைக்கு வரலாம். ஆனா அவர்களுக்கும் போய் நீ சொல் அப்படின்னு அர்ஜுனனை தூண்டி அனுப்புறாராம் இவர். அப்படி எழுதுறார் அவர். குதர்க்க கர்க்கஷவாதினஹா ந ஏதன்மன்யேரன் அபச்சே சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யான்னு சொன்னார் இல்லையா. அவன் எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் இறைவனையே பிடித்து கொண்டு விட்டானே ஆனால் அவன் நல்லவன் என்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை சில பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள், தவறு செய்தவன் எப்படி இந்த இடத்துல இறைவனிடம் வர முடியும் நினைக்கிறார்கள். அவர்களிடம், ஓ அர்ஜுனா, நீ போய் சொல். எப்படி போய் சொல்லணும் அப்படின்னாக்க, ரொம்ப சந்தோஷமாக சொல். எப்படி சொல்லணும் அப்படின்னா, பெரிய இந்த மத்தளம் போன்ற பெரிய வாத்தியங்களை எடுத்து செல், தண்டோரா போட்டு சொல் அவர்களிடம் அப்படிங்கிறது. பட்டகா காகலாதி மகா கோஷபூர்வகம் அப்படிங்கிறது. பெரிய ட்ரம் எல்லாம் எடுத்து போய் அடிச்சு அவர்களிடம் சொல். அவர்களுடைய சபைக்கு சென்று சொல். ஒரு பெரிய சபை நடந்து கொண்டிருக்கிறது, விவாதமானாம் சபாங்கத்வா அப்படிங்கிறது. அப்படி எங்கெல்லாம் இது போல விவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அவர்களுடைய சபைகளிலே, அவர்களுடைய பெரிய அரங்கங்களிலே இருந்து அவ்வளவு மக்களின் மத்தியில் பெரிய கோஷத்தை எழுப்பி பாகுமுச்சிப்பிய அப்படிங்கிற கைகளை உயர்த்தி சொல்லணுமா. அங்க அவர்களுக்கு முன்னாடி சொல், பகவான் இருக்கார், எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல் போய் அப்படிங்கிறார். பாகும் உட்சிப்பிய நிஷங்கம் பிரதிஜானீஹி அப்படிங்கிறார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நிச்சயமா உன்னை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பிரதிஜானீஹி பிரதிஜாம் குரு. அங்கே போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, மே பரமேஸ்வரஸ்ய பக்தா சுதுராச்சாரோ அப்படி ந பிரணஷ்யதி அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார். என்னுடைய, அதாவது ஈஸ்வரனுடைய பக்தன் யார் இருக்கிறானோ அவன் தீயவனாக இருந்தாலும் கூட அழிவதில்லை. அப்பித்து கிருத்தார்த்தக ஏவ பவதி, அவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு போய் சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஆக எவ்வளவு ஒரு பெரிய ஒரு எல்லோருக்கும் ஒரு அபய வார்த்தை இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய அபய வார்த்தையை கொடுத்திருக்கார் கிருஷ்ணர். கௌந்தேய பிரதிஜானீஹி அப்படின்னு சொல்லி, நமே பக்தஹா பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் யார் இருக்கிறானோ அவன் அழியவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அபயத்தை கொடுத்திருக்கார். அபய வார்த்தை இது, அவரோட அபய வார்த்தை. ஸ்ருணு பரமார்த்தம் கௌந்தேய பிரதிஜானீஹி நிஷ்சிதாம் பிரதிஜ்ஞாம் குரு ந மே மம பக்தஹா மயி சமர்ப்பித்தாந்தராத்மா மத் பக்தா. என்னோட பக்தன் இருக்கிறான் அப்படின்னா, என்னுடைய பக்தன் யார் அப்படின்னா, என்னிடம் மனதை வைத்தவன் அப்படிங்கிறது. சமர்ப்பித்த அந்தராத்மா, அந்தராத்மான மனம். அந்த மனதை யார் என்னிடமே சமர்ப்பணம் செய்து விட்டானோ அவன் என்னுடைய பக்தன். அவன் ந பிரணஷ்யதி, அவன் ஒருபோதும் அழிவதில்லை அப்படின்னு சங்கரர் சொல்றார். இப்படியாக ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த
ஸ்லோகத்தை சொல்றார், ஸ்டிப்ரம் பவதி தர்மாத்மா சிஸ்வச்சாந்திம் நிகச்சத்தி கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்தா பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றார். இந்த இதில் ஆத்மாவை பற்றி சொல்றார். ஆத்மாவை பற்றி சொல்லும்போது அந்த ஆத்மாவை அடைவதற்கு எந்தவித ஒரு தகுதியும் தேவையே இல்லை. மனுஷனாக இருந்தாலே போதும். மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு 3 தான் சொல்லியிருக்கு. மனிதனாக இருக்க வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கணும், அவ்வளோதான். மகாபுருஷ சம்ஸ்ரய, ஒரு பெரியவர்களுடன் ஒரு தொடர்பு இருக்கணும். இந்த 3 இருந்தாலே போதும் ஒரு மனுஷனுக்கு மோட்சத்தை அடைவதற்கு. மற்றவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. நம்மளாம் இல்லை, அதை மற்றதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், இன்னும் அதெல்லாம் விடணும் அப்படின்னு வேற அர்த்தம். ஆக மோட்சத்தை அடைவதற்கு வேறு எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு பெரியோர்களின் தொடர்பு வேண்டும். வேறு எதையுமே கடவுள் பார்க்கிறதில்லை. கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை. வேறு எதிர்பார்க்கிறார்? ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை. பக்தியை எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி பார்த்தோம். அது வேற எதுவுமே பொருளை எதிர்பார்ப்பதில்லை. எதை வேண்டுமானாலும் கொடுங்கள்ங்கிறார். பக்தியோட கொடுங்கள் அப்படிங்கிறார். ஒரு தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன புஷ்பம் கொடுத்தாலும் பரவாயில்ல. எதுவுமே கிடைக்கலையா கவலைப்படாது. நீ என்ன செயல் செய்கிறாயோ செய்துவிட்டு இந்த செயல்களை எல்லாம் உனக்கு அர்ப்பணம் செய்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும் அப்படிங்கிற. எத்கரோஷி தஷ்ணாஷி எஜ்ஜோஷி அப்படி சொல்லிட்டு போனார். தத்குருஷ்வ மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணமாக இதை செய், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு முறையும் அவதார புருஷர்கள் இதே தான் சொல்லிட்டு போகிறார்கள். எத்தனையோ அவதார புருஷர்கள் இதை திரும்ப 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 சொல்லி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இறை ஞானத்தை பெற்றுவிடலாம், மோட்சத்தை அடைந்து விடலாம், பக்தியை பெற்றுவிடலாம் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கார்கள். ராமகிருஷ்ண அவதாரத்திலையும் அவர் பல முறை திரும்ப 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 எல்லோருக்கும் சொல்லிட்டு போறார். இந்த ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள் எடுத்து பார்த்தாக்க ஒரு கேள்வி திரும்பி 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 எல்லாரும் பல கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் சொல்றார். அதுல நிறைய கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இல்லறத்தார்களின் கதி என்ன அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் பலரும் வந்திருப்பார்கள், எத்தனையோ பேர் திரும்ப திரும்ப கேட்கின்ற ஒரே கேள்வி இதுதான். எங்களுக்கு என்ன வழி சொல்லுங்கள், இல்லறத்தார்களால் இறைவனை அடைய முடியுமா சொல்லுங்கள், எங்களுக்கு வழியே இல்லையா சொல்லுங்கள், நாங்கள் இந்த செயல்களில் வீடுகள் இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே எங்களுக்கு என்ன வழி சொல்லுங்கள். இப்படியே தான் கேள்வி. திரும்ப திரும்ப இவர் சொல்றார், இல்லறத்தார்களால் இறைவனை அடைய முடியும், அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, பக்தியை வைத்துக் கொள்ளுங்கள், இப்படி திரும்ப திரும்ப சொல்றார். ஆனா என்னமோ தெரியாது, அவர்களுக்கு உள்ள என்ன இருக்கோ தெரியாது. ஆகா, இல்லறத்தை துறந்து விட்டு வந்தால்தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு கற்பனை. அதனால எங்களால் துறக்கவும் முடியலையே, இல்லறத்தை துறந்து வரவும் முடியலையே, வரவும் முடியாது, அதனால எங்களுக்கு இந்த தடவை கிடைக்காதா, இப்பிறவி போயின் எப்பிறவி வாய்க்குமோ என்ன வாய்க்குமோ தெரியாது, அப்போ இந்த முறை கிடைக்காமல் போனால் என்ன ஆயிடுமோ தெரியலையே, இப்படின்லாம் பலவிதமான எண்ணங்கள் திரும்ப 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 எல்லாருக்கும் ஒரு அபயத்தை கொடுக்கிறார். அதே போல இந்த இடத்துலையும் கிருஷ்ணரும் இதே ஒரு அபயத்தை கொடுக்கிறார். அந்த காலத்தில் பலவிதமான கர்மகாண்டங்கள் இருந்தன. கர்மகாண்டங்கள் அப்படின்னாலே வேதத்துக்கு பூர்வ பாகம். அந்த இடத்துல கர்மகாண்டங்கள்னா பலவிதமான செயல்களை செய்யக்கூடிய இடம். அந்த கர்மகாண்டங்கள் செய்யும் போது ஒருவனுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு பார்த்து செய்ய வேண்டும். இவன் இந்த நிலையில் இருக்கிறான், அதனால இந்த பர்டிகுலர் யஜ்யத்தையோ யாகத்தையோ செய்வதற்கு தகுதியானவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த நிலையில் இருக்கிறான், அதனால் இவனுக்கு தகுதி இல்லை, புத்திரகாமேஷ்டி யாகம்னு இருக்கு. யார் செய்யலாம்? ஒரு பிரம்மச்சாரி செய்ய முடியாதது. திருமணமானவன், குழந்தையை எதிர்பார்ப்பவன், வேண்டுபவன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யலாம். அப்போ ஒவ்வொரு யாகத்தையும் செய்வதற்கு ஒவ்வொரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ கர்மங்கள் என்னும் போது எதை இவர்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்ற ஒரு விபாகங்கள், ஏன்னா கர்மங்கள் அப்படின்னாலே அங்கே வேறுபாடுகள் வந்து விடுகின்றன. எல்லா வேறுபாடுகளும் இருக்கும்போது அதற்கு உண்டான தகுதிகளை வைத்து அதன் பிறகுதான் நடக்க வேண்டும்னு ஒரு ஏதோ விதிகள்லாம் இருக்கு. ஞானத்திற்கு எந்த விதிகளும் கிடையாது, பக்திக்கு எந்த விதிகளும் கிடையாது. திரும்ப திரும்ப ஹோலி மதர் சொல்கிறார்கள், அன்னை சரதாதேவி, பக்தர்களுக்கு எந்த வித பக்தர்களிடையே எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு. ஞானத்திற்கோ பக்திக்கோ ஒருவன் வந்து விட்டானே ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் இந்த கர்மத்திலிருந்து வரக்கூடிய அந்த காலத்தில் அந்த கர்ம காண்டங்கள்லாம் நிறைய இருந்தது. அதிலிருந்து இப்படி ஞானத்திற்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போதே அவர்கள் அந்த பழைய மனம் அப்படியே இருக்கு, அவங்களுக்கு மைண்ட் செட்லேயே வருகிறார்கள். அதனால அவர்களுடைய கேள்விகள் இன்னும் இருக்கு, எங்களுக்கும் கிடைக்குமா, எங்களுக்கும் கிடைக்குமா, எப்படி இல்லறத்தோருக்கு ஞானம் கிடைக்குமான்னு அவர்கள் கேட்ட மாதிரி இவர்களும் கேட்கிறார்கள், எங்களுக்கும் கிடைக்குமா, எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு. இந்த இடத்துல இந்த கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஸ்லோகத்திலே, யார் என்னை சரணடைந்து விட்டார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அப்படின்னு. திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் இதை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. மாம் ஹி பார்த்த வியபாஸ்ருத்ய ஏபிஸ்யு பாபயோனயா ஸ்திரியோ வைஷ்யாக ததா சூத்ராக தேபியாந்தி பராங்கதிம். ஞானத்திற்கு வந்த பிறகு ஒரு பெரிய எந்த ஒரு பேதமும் கிடையாது, பக்திக்கு வந்த பிறகு எந்த பேதமும் கிடையாது, எப்படி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். மாம் ஹி பார்த்த வியபாஸ்ருத்ய, என்னை யார் அண்டி விட்டானோ, சரணடைந்து விட்டானோ, அவன் எவ்வளவு பெரிய பாப்பம் செய்தவனாக இருந்தாலும் சரி, சுதுராச்சாரகன் சொன்னாரே அதுதான் இங்க சொல்லியிருக்கார், பாப்பயோனையாக அப்படின்னு. எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் அவன் என்னையே அடைகிறான். தேபியாந்தி பராங்கதிம், அவரும் உயர்ந்த கதியை அடைகிறான் அப்படிங்கிறார். பெண்களும் அடைகிறார்கள், ஸ்திரியகா யாந்தி பராங்கதி, வைஷ்யாக வைஷ்யர்கள் அடைகிறார்கள், சூத்ரர்கள் அடைகிறார்கள். இது போல ஜாதிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிற. ஞானத்தில் எந்த பேதமும் கிடையாது. இந்த ஜாதி குலம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த உடல்ல இருக்கலாம், அன்னமய கோஷத்துல இருக்கலாம். எப்போ பக்தர்கள்னு வந்துட்டோமோ நம்ம இந்த உடலை எல்லாம் தாண்டி போறோம். எப்போ ஞானம்னு வரமோ இந்த உடலை தாண்டி போக வேண்டும். ஆத்மா எங்க இருக்கு, ஆத்மா உடலை விட வேறானதுன்னு சொல்றோம். சங்கராச்சாரியர் எழுதுறார், அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஜாதி மதம் குலம் கோத்திரம் இவை எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடியதுங்கிற. ஜாதி நீதி குல கோத்திர தூரகம், அதற்கு ஒரு நாமம் பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. நாம ரூப குண தோஷவர்ஜிதம் அப்படிங்கிற. நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. உடம்புக்கு நாமம் இருக்கு, ரூபம் இருக்கிறது. அப்ப இந்த உடம்புக்கு ரூபம் இருக்கு, வடிவம் இருக்கு அப்படின்னா இது உடம்பு ஆத்மா அல்லன்னு அர்த்தம். அந்த ஆத்மா தேசம் காலம் இதெல்லாம் கடந்ததாக இருக்கிறது. தேச கால விஷய அதிவர்த்தி அப்படிங்கிறது, இது எல்லாம் கடந்ததாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. எத்து தத் பிரம்ம தத்துவமசி, அந்த பிரம்மமாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறார். அப்ப அந்த பிரம்மமாக நீ இருக்கிறாய், இதி பாவய ஆத்மனி அப்படிங்கிறார். அப்ப நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னா இந்த உடலை விட்டு வேறவனாக நீ இருக்கிறாய். உடலுக்கு இருக்கக்கூடிய எல்லா உபாதிகளையும் முதல்ல விட்டு விடு அப்படிங்கிறாரு. பக்தனாக வந்தால் எல்லா உபாதிகளும் போகின்றன. பக்தனுக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு அன்னை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படியாக எல்லா மனிதர்களுக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பெரிய மோட்சம் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் எல்லோருக்கும் இருக்கு அப்படின்னு அர்த்தமாச்சு. ஒரே ஒரு தகுதி என்னன்னு, அவனுக்கு ஆசை இருக்க வேண்டும், நான் மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு மனசுல எண்ணம் இருக்கணும். அதுதான் முமுட்சுத்துவம்னு பெயர்.
மோக்ஷே இச்சா முமுட்சுத்தான்னு பெயர். அப்படிப்பட்ட ஒரு இச்சை இருக்க வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும்னு அவனுக்கு ஆவல் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு கிடைக்காது. யாருக்கு வேண்டும் என்று நினைக்கிறானோ, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு கிடைக்கும். பக்தி இருக்க வேண்டும். பக்தி இருந்து விட்டால் போதும். பக்தி இருந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைச்சிடும். பாகவதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பலவிதமான மனிதர்கள் இருந்தார்கள். ஒரு ஸ்லோகம் இருக்கு, பக்தி ரசாமிர்த்தம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வியாதன் ஒருவன் இருந்தான். வியாதன் இந்த ஹண்டர், அந்த இது வேடன், இந்த புட்சர், இந்த இதெல்லாம் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் வெட்டக்கூடியவன் ஒருவன். அவனுக்கு இது கிடைச்சதா? அது சொல்ற வியாதசிய ஆச்சரணம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், அவனுக்கு கிடைச்சது. துருவசிய வயகா, துருவன் இருக்கான். துருவன் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை, 6-7 வயது பையன். மோட்சத்தை அடையணும்னாக்க ஏதோ ஒரு பெரிய 80 வயசு 70 வயசு ஆகணும்னு அவசியமே இல்லை. சிறுவனாக இருந்தாலும் கிடைக்கும். துருவனுக்கு கிடைச்சதே அப்படிங்கிற. கஜேந்திரனுக்கு ஒரு மோட்சம் கிடைச்சது, கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் அந்த தண்ணியில இருக்கும்போது ஒரு முதலை பிடிச்சுன்னு. தண்ணியில முதலைக்கு தான் சக்தி ஜாஸ்தியே தவிர யானையா இருந்தாலும் அவ்வளோ சக்தி கிடையாது. அப்போ அந்த கஜேந்திரன் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடைசியில் ஆதி மூலமேன்னு அந்த மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு அவர் அந்த கஜேந்திரனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார். கஜேந்திர மோட்சம் கிடைச்சது. மனுஷனே இல்லை, மிருகத்துக்கு கூட கிடைச்சது. ஒரு ஒரு பெண்மணி இருந்தா, வயதான பெண்மணி, நடக்க கூட முடியாமல் இருந்தா, முதுகு விளைந்திருந்தது, கூன் போட்டு இருந்தா. கம்சனுக்கு சந்தனம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து வந்தா. அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போது அப்பதான் கிருஷ்ணர் வரார், கம்சனுடைய ராஜபாட்டைக்கு வரார். வரும்போது இவர் இந்த கூனி போய் கொண்டிருக்கிறாள். அவளிடமிருந்து அந்த சந்தனத்தை எடுத்துட்டுறார் இவர் கிருஷ்ணர். அவளுக்கும் சந்தோஷம்தான், சந்தோஷமா கொடுக்குறா, கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அவளுக்கு அருள் புரிகிறார் கிருஷ்ணர். அப்படி ஒரு பெண்மணிக்கு ஒரு அருள் கிடைக்கிறது. அப்புறம் குச்சேலர் இருந்தார். குச்சேலர் போய் கிருஷ்ணருடைய நண்பர் அவருக்கு அருள் கிடைக்கிறது. செல்வம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கிடைக்குங்கிறத காட்டுறாருங்க. துருவனுக்கு அங்க வயசு இல்லாத போது அவனுக்கு கிடைச்சது, கூனிக்கும் கிடைச்சது. செல்வமே இல்லாத இந்த குச்சேலனுக்கும் கிடைச்சது. நல்ல குலத்தில் பிறக்காத ஒரு மனிதன் அந்த விதுரனுக்கும் கிடைச்சது. அந்த கம்சனுடைய அப்பா உக்ரசேனன் பேர், பேர்ல தான் உக்ரசேனன் பேர். சேனன்னா பலம் புரிஞ்சியவன் அர்த்தம், உக்ரன்னா ரொம்ப உக்ரமான தீவிரமான அர்த்தம். தீவிரமான பலம் பொருந்தியவன் பேர்ல தான். ஆனா உண்மையிலேயே பார்த்தா அவனை கொண்டு போய் கம்சன் சிறைப்பிடித்து அவனை ஜெயிலில் உட்கார வச்சிருந்தான். எதுவும் பண்ண முடியாம உட்கார்ந்தான், பலம் இல்லாமல் உட்கார்ந்தான். அவனுக்கும் ஒரு பெரிய அருள் கிடைச்சது. இப்படி தீனர்களுக்கு, வேறு காப்பார்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தீனர்களுக்கு, பக்தர்களுக்கு கிருஷ்ணர் அனுகிரகம் பண்றார். கேவலம் பக்தியா துஷ்யதி மாதவா நது குணைஹி அப்படிங்கிற. ஒரு மனுஷனோட குணத்தினாலோ செல்வத்தினாலோ வேறு எதனாலேயோ அந்த இறைவனை ரொம்ப இது பண்ணிட முடியாது. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. கேவலம் பக்தியா ஏவ துஷ்யதி அப்படிங்கிற. வியாதஸ்ய ஆச்சரணம் துருவஸ்ய ச வயஹ வித்யா கஜேந்திரஸ்ய ச கா குப்ஜாயாஹ கிமு நாம ரூபம் அதிகம் கிம் தத் சுதாம்னோ தனம் வம்சஹ கஹ விதுரஸ்ய யாதவபதேஹ உக்ரஸ்ய கிம் பௌருஷம் பக்தியா துஷ்யதி கேவலம் நச்ச குணைஹி. ஏனென்றால் இந்த மாதவன் இருக்கிறானே, பக்தி பிரியோ மாதவா அப்படிங்கிற. பக்தியை மட்டுமே எதிர்பார்த்து வந்திருக்கிறான். பக்தி பக்தி பக்தியை கேட்கிறான். வேற எதையுமே பார்க்கல. இங்க நாயன்மார்கள் இருக்கிறார்கள்.
எல்லா விதமான நாயன்மார்களும் இருக்கிறார்கள், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிற. நம்ம தான் அவர்கள் இந்த இத்தனை நாயன்மார்கள் இந்த ஜாதியில பிறந்தார், இந்த ஜாதியில இத்தனை நாயன்மார்கள் பிறந்தார், நம்ம உட்காந்து இங்க உட்காந்து பார்த்துன்றோம். இறைவன் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்மளுடைய சிறுமை புத்தி, நாம் இதை பார்க்கிறோம். இந்த குலத்தில் இவர் பிறந்தார், அந்த குலத்தில் அவர் பிறந்தார் அப்படி. இறைவனுக்கு அந்த குலமே கிடையாது, கோத்திரமே கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை படித்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த பக்திங்கிறது ஒன்று இருந்தாலே ஒருவன் பெரிய நிலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது இங்க சொல்றார். கிம் புனர் பிராமணாகா புண்ணியாகா பக்தாகா ராஜரிஷயஸ்ததா அனித்யம் அசுக்கம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம் அப்படிங்கிற. எல்லோராலும் என்னை அடைந்து விட முடியும். நல்ல சத்துவ குணம் உடையவர்கள், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சீக்கிரமாக அடைந்து விட முடியும். தமசிலிருந்து ரஜஸுக்கு வரணும். தமோ குணம் அப்படிங்கிறது ஒருவனை எப்போதும் அறியாமையிலும் தூக்கத்திலும் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த தமோ குணத்தில், அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் வந்த போது கர்மயோகத்தை ரொம்ப பிரதானமாக சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் இருந்த காலத்தை இந்தியா 1000 வருடங்களாக அடிமையா இருந்தது. முகலாயர்களிடம் 700 வருடங்களும் 200-300 வருடங்கள் இந்த பிரிட்டிஷ் மக்களிடமும் அடிமையாகி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு ஒரு நாடு அடிமையா இருந்ததுன்னு, நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக அவர்கள்லாம் வந்துட்டு போனார்கள். நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னா வந்தார்கள் எல்லோரும். யாரும் அப்படி அடுத்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வரமாட்டார்கள். மற்ற இடங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், வேண்டியதையெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு வருவார்கள். அப்படி 1000 வருடங்கள் நம்முடைய நாட்டினுடைய செல்வங்களை எடுத்துட்டு போயிருக்கார்கள். நம்மளும் அதை கேட்காம பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கோம். எவ்வளவு அறியாமை, எவ்வளவு ஒரு அதை பற்றி இல்லாமல் ஒரு தமஸ் 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 அப்படி ஒரு தமஸ்ல இருந்து ஒரு ரஜஸ் வரணும் அப்படின்னா கொஞ்சம் எழுந்திருக்கணும், கொஞ்சம் வேலையில் இறங்கணும், சுறுசுறுப்பு வரணும். முதல் அந்த சுறுசுறுப்பு வர்றதுக்கு தான் ரஜஸ்ன்னு பேர். அந்த ராஜசிக் ஆட்டிடியூட் அது வரணும். அது எடுத்துட்டாலே போதும். அதனால தான் விவேகானந்தருக்கு பிடிச்ச ஸ்லோகம் இந்த பகவத்கீதையிலேயே கிளைபியம் பார்த்தா அப்படின்னு அந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கு. இந்த அர்ஜுனன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்கார்ந்துடுறான், சண்டைக்கு போக மாட்டேன்னு. முதல்ல கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அர்ஜுனனுக்கு, இது போன்ற உனக்கு ஒரு நிலை, இவ்வளோ பெரிய வீரனா இருந்துட்டு இப்ப சண்டைக்கு போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கே, இந்த ஒரு தாமசிக் ஆட்டிடியூட் எங்கேருந்துடா வந்தது? முதல்ல அதை விட்டு எழுந்துரு நீ அப்படிங்கிறார். அப்படி ஒரு கிளப்பி விடுறாரு பாருங்க, அப்படி கிளப்பி விடுறாரு. அதுதான் பெரிய விஷயம். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னாக்க அந்த தமசுல இருந்து கொஞ்சம் மேலே வந்தாச்சுனாலே ராஜசிக் அண்ட் சாத்விக் ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்துடுத்துனாக்க நிச்சயமா அவர்கள் இறைவனை அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல அடுத்ததுல சொல்றார். கிம் புனர் பிராமணாகா புண்ணியாகா பக்தா ராஜரிஷியஸ்ததா. பிராமணகா அப்படிங்கிறது இங்க பிராமண ஜாதி கிடையாது. இது ஞானத்தை பற்றி பேசக்கூடிய இடம், சத்துவமுடையவர்கள்னு அர்த்தம். ராஜரிஷயகா அப்படின்னா அந்த க்ஷத்திரியர்களை பற்றி சொல்றதுன்னு எடுத்துக்க கூடாது. அந்த க்ஷத்திரியர்கள் மாதிரி ஒரு ராஜசிக் ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவர்கள், செயலை செய்து முடிக்கிறவர்கள். ஒரு க்ஷத்திரியன் தூங்க மாட்டான். அவனுக்கு அந்த செயல்ங்கிறது அப்படி ஒரு முக்கியம். அவனுடைய ஒரு லட்சியத்திலிருந்து அவனுடைய கண்ணிலிருந்து அந்த லட்சியத்தை மறைக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் அந்த லட்சியத்திலேயே மனசு ஓடின்னு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். அப்படி இருக்கிறவர்கள் நிச்சயமாக இறைவனை அடைந்தே தீருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்தியோட மகாத்மியத்தை பத்தி இங்க சொல்றார். கடைசியில சொல்றார், இந்த உலகத்துக்கு நீ பிறந்து விட்டாய், விட்டாய், நித்தியமான ஒன்றை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய அப்படிங்கிறார். இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். எப்படி வந்திருக்கிறார்கள்? அப்படி இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா அனித்யம் அசுகம் லோகம் அப்படிங்கிறார். இந்த உலகம் அனித்தியமானது. இமம் பிராபிய பஜஸ்வமாம். இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, வேறு வழி கிடையாது, இங்க தப்பிச்சு போகணும். என்னை சரணடை அப்படிங்கிறார். என்னை சரணடைந்து விட்டாலும் அதுக்கு தான் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு வேற சொல்லிட்டார். இங்க யார் என்னை சரணடைகிறானோ அவன் நல்ல நிலைக்கு வந்து விடுவான் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல திரும்பவும் சொல்றார்,
என்னை சரணடைந்து விடு, இந்த உலகம் அநித்தியமானது, இதையே நித்தியம் நினைச்சுட்டு இருந்து விடாது, என்றைக்காவது உன்னை ஏமாற்றி விடும் அது, இந்த உலகம் நித்தியம் கிடையாது அப்படிங்கிறார். சரி, நித்தியம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு சௌக்கியமா இருக்கு, நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்ல முடியாது. அது அசுக்கம் வேறு, அது சுகம் கிடையாது, சுகமும் கிடையாது, நித்தியமும் கிடையாது. அசுக்கம் அனித்தியம். நான் நித்தியமான சுகத்தை தருகிறேன், நீ அனித்தியமான அசுக்கத்தை வச்சுட்டு இருக்கே அப்படிங்கிறது. அனித்தியத்தையும் அசுக்கத்தையும் வச்சுட்டு இருக்கேன், நான் நித்தியத்தையும் சௌக்கியத்தையும் தரேன். நித்தியம்ங்கிறது தான் சத், சௌக்கியம்ங்கிறது தான் ஆனந்தம். சத் ஆனந்தம், நடுப்புற சித்தம் இருக்கு. சத் சித் ஆனந்தத்தை நான் தருகிறேன், பிரம்மத்தை தருகிறேன் அப்படிங்கிறார் அவர். அப்படி அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றால் என்னை சரணடை அப்படின்னு சொல்றார். சொல்லி இந்த பக்தியோட பலன் அதை இந்த கடைசி ஸ்லோகத்தில் இந்த இதில் சொல்றார். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணகா அப்படின்னு சொல்றார். இங்கே பக்தியோட பெரிய லட்சணத்தை சொல்றார். சொல்லி பக்தினா இப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறார். சொல்லி காட்டிட்டு அந்த பக்தியினால் என்ன கிடைக்கிறதுங்கிறது இந்த இடத்துல சொல்றார். 5 விதமான செய்கைகளை சொல்றார். மன்மனாபவ அப்படிங்கிறது, என்னையே எப்போதும் உனது மனதில் வைத்து கொண்டிரு. மன்மனாபவ அப்படிங்கிறார், என்னை தவிர வேறு எதுவும் நினைக்காதே அப்படிங்கிறார். மனசு உன்னுடைய மனம் என்னை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். மத்பக்தா, என்னுடைய பக்தனாக இரு. மத்யாஜி, எனக்காக எல்லா செயல்களையும் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் எனக்காகவே செய். மாம் நமஸ்குரு, என்னையே வணங்கு. மத்பராயணகா பவ, என்னையே அடைய வேண்டிய ஒரு லட்சியமாக ஒரு நோக்கமாக வைத்துக்கொள். இப்படி எல்லாம் செய்தா என்ன நடக்கும் அப்படின்னாக்க, மாமேவ ஏஷ்யசி, என்னையே நீ அடைந்து விடுவாய். ஏவம் யுக்த்வா, இப்படியாக என்னையே நினைத்து கொண்டிருந்தாயே, ஆனால் மாம் ஏவ ஏஷ்யசி, என்னையே நீ அடைந்து விடுகிறாய், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். மாம் ஏஷ்யசி அப்படின்னு சொல்றார், என்னை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்றார். அப்படி என்னை அப்படின்னு சொன்ன உடனே ஆத்மானம்னு ஒரு வார்த்தை வேற போடுறார். என்னை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி ஆத்மானம் அப்படின்னு சொல்றார். அப்போ என்னை அப்படின்னு சொன்ன போது அவர் கிருஷ்ணரை, அது ஈஸ்வரனைன்னு அர்த்தமாச்சு. ஆத்மான்னு சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மானாச்சு. அப்போ உள்ளே கிருஷ்ணர் இருக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை, இந்த ஜீவாத்மாவான நான் அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருந்தேனே, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அடைந்து விடுவேன். அப்போ இந்த இடத்துல ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடைத்து விடுகிறது, ஞானம் கிடைத்து விடுகிறது, மோட்சம் கிடைத்து விடுகிறதுன்னு அர்த்தம். இப்போ பக்தியினால ஒரு பெரிய ஒரு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தமாச்சு. மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணஹா அப்படின்னு சொல்றார். இப்படியாக இந்த 9வது அத்தியாயம் பகவத்கீதையில் முடிகிறது. 9 அத்தியாயங்கள், மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கக்கூடியது பகவத்கீதை. அது முதல் பகுதியான இந்த 9 அத்தியாயங்கள் முடிந்தன. அடுத்த வகுப்புகளிலிருந்து நம்ம 10வது அத்தியாயத்தை பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.